குறிப்பிட்ட நீங்கள் எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஏதாவது ப்ராப்ளம்னா முன்னாடியே சொல்லிருங்க. சரி, ஓகேங்க. நம்ம பார்ப்போமா? டெமோல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் டீச் பண்ண கிளாஸ் ஏற்கனவே இருக்கு. நான் அதை வந்து லைவ் கிளாஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு நான் குரூப்ல அனுப்புறேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நான் யூடியூப்லேயே கொடுப்பேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ் எடுத்து நான் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். கிளாஸ் எப்படி இருக்குன்றத அங்கே பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம அந்த சிலபஸ், அதுக்கப்புறம் அந்த டைப் ரைட்டிங் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நான் சொல்றேன். இதை தாண்டி உங்களுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணிக்கலாங்கிற உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா டவுட் வந்தது அப்படின்னா அதை நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்ப நமக்கு வந்து சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? இப்ப நமக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2025ல ஒரு சில சேஞ்சஸோட கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் என்ன அப்படின்றத நமக்கு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 யூனிட் இருக்குங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு பார்த்து, வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து எம்எஸ் வேர்டும் வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர் அப்படிங்கிற டாபிக்கும் வரும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ அதே போல வந்து கால்குலேஷன்ஸ் அண்ட் டேட்டா ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸல். அதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ்ல கால்க் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட் ஒரு பார்ட் வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ்ல இம்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வரும். அதுக்கப்புறம் 6th யூனிட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளையன்சஸ். இப்போ அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம இன்டர்நெட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சோசியல் மீடியா சைட்ஸ், அதே போல வந்து நெட்ஒர்க்ஸ், இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பத்தி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் 7வது யூனிட், இதுதான் இப்ப நமக்கு புதுசா சேர்த்துன யூனிட், இ ஆஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த யூனிட்டுமே நமக்கு புதுசா ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் இருந்தது, அதை தூக்கிட்டாங்க ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் இது வந்திருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குல்ல, கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம என்னன்னு சொல்றோம் அதை பார்த்துக்கலாம். இப்போ எம்எஸ் ஆஃபீஸை நீங்க தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க பாஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு வருஷம் கண்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, வெயிட்டேஜ் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன் as follows இருக்கா. இப்போ தியரியை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் பேசிக்கான யூனிட் தான். அந்த விண்டோஸ் அப்படிங்கிற பார்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறமா எம்எஸ் ஆஃபீஸ், இப்போ நம்ம மேல பார்த்தோம்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே. அதுக்கப்புறம் அதுல ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் வரக்கூடிய கால்கு, ஸ்ப்ரெட்ஷீட் இந்த மாதிரிலாம். அப்ப அதுல இருந்து எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா 70% மார்க் வந்து நமக்கு கவர் ஆகும். இப்போ நமக்கு மெயின் எக்ஸாம்ல வைக்கிற மார்க்கே பார்த்தோம்னா 50 தான். இப்ப 50க்கு 75% தான் 35 கிட்டத்தட்ட கவர் ஆயிடும். அப்ப இந்த பார்ட்ல இருந்து நமக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறமா வந்து லினக்ஸ், ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்னு இருக்கா. இப்ப லினக்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து நமக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, 1 மார்க் பர்பஸ்க்காக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இவ்வளோ. அந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் அதுக்கு மேல நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ப்ரெட்ஷீட், கால்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்ப அதுல இருந்து மொத்தம் ஒரு 30%, மீதி இருக்கிற 15 மார்க். அப்ப கிட்டத்தட்ட வந்து 50 மார்க் ஃபுல்லா கவர் ஆகும். இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. அப்ப நம்ம பாஸ் பண்றதுக்கு போதுமான மார்க் எதை பார்த்தா போதும் அப்படின்னா இதை மட்டும் பார்த்தோம்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் இருந்து எப்படி கவர் ஆகணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ், அதே போல ஓப்பன் ஆஃபீஸ், இந்த 2 பார்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மொத்தமா 50% மார்க் கவர் ஆகும். இப்ப நமக்கு மெயின் எக்ஸாம் ஒரே கொஸ்டின் தாங்க கொடுக்குறாங்க. இப்ப லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இ ஆஃபீஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்றது நார்மலா என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். இ ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த ஒர்க் அவுட்டிங்கே போயிட்டு சப்மிட் பண்ணணும். அப்போ அதுக்கு நீங்க சப்மிட் பண்றதுக்கு ஒரு 50 மார்க். அப்ப இ ஆஃபீஸ்ல நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், 4-5 கொஸ்டின் இருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். அப்போ அதுல அவங்க அப்டேட் பண்ண சொல்ற பிளேஸ் எது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் இருக்கும்போது பார்ப்போம். அங்க அப்டேட் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களுக்கு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே 50 மார்க் தான். இதுல நீங்க 20 எடுத்தா பாஸ். இதுலயும் சரி மேலேயும் சரிங்க, நீங்க 20 எடுத்தா பாஸ். இப்ப அடுத்து
கீழே வந்தோம் அப்படின்னா என்ன கீபோர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈக்வேட்டரி கீபோர்டு இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் 99 கீபோர்ட்ல தான் யூஸ் பண்ணணும் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்க ஓல்டு கீபோர்ட் ஃபார்மேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 டைம் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு டைம் லாஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப கம்மிங் எக்ஸாம் இப்ப நவம்பர்ல நடக்க போகுது ஆகஸ்ட் 2026 கால் பண்ணல. அப்ப அதுல நம்ம ஓல்டு கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் 99 யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ் 99 யூஸ் பண்ணலாம். நமக்கு வாய்ப்புகள் வந்து 3 கீபோர்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப வர்ற எக்ஸாமுக்கு கூட தமிழ் 99 ஒண்ணு, ஓல்டு கீபோர்ட் ஃபார்மேட், அதே போல வந்து தமிழ் பொனாட்டிக்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம தங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம்னு சொல்லலாம் இல்லையா. AMMA அப்படின்னு சொன்னா அம்மான்னு சொல்றோமா. அப்படி நீங்க AMMAன்னு டைப் பண்ணீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு நமக்கு வரும். நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுறேன் கடைசியில. அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன ஃபாண்ட்ல டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு ஏரியல், அதே போல வந்து ஃபாண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் மருதும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் பண்ணிடுங்க. மெயின் எக்ஸாமா நீங்க இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து சிலபஸ்ல சொல்லி இருக்கிற மாதிரியான சூட்டபிள் ஹார்ட்வேர் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு பார்த்துக்கணும். ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்க ஓனா வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்ல மவுஸ் ஒர்க் ஆகல, கீபோர்டு ஒர்க் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய இருந்தது. நீங்க இன்ஸ்டிடியூஷன்லயே போய் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க பிரைவேட்டாவே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு தனியா ஒரு கீபோர்டு வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்டான விஷயம் தான். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப என்னென்ன பேப்பர் எப்படி எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டைப் ரைட்டிங் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ். இப்போ 45 வேர்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சீனியர்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து CYA முடிக்கிறதுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இதை கான்செப்டா வச்ச போதும். 45 வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்போதைக்கு யோசிக்க தேவை. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கான்செப்ட். அடுத்து இந்த சிலபஸ் பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே கூட கொடுத்து அப்படியே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க சிலபஸ். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சிலபஸ் வந்து இங்க பாக்குற அளவுக்கு நீங்க படிக்கணுங்கிற கான்செப்ட் கிடையாது. இப்போ நமக்கு 1 மார்க்ஸ் டைப்பா எக்ஸாம் 50 கொஸ்டின் கேட்பாங்க. 20 கொஸ்டின் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற மாதிரி தானே. இப்ப நம்ம வந்து இங்க இருக்கிற தியரிட்டிக்கலா படிக்கணுமா அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினும் கேட்கறாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 10 கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், மொத்தம் 20 மார்க். அப்ப அந்த கொஸ்டினை நீங்க வந்து அக்யூரேட் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா தியரி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அந்த கொஸ்டினை நான் தவிர்த்துட்டு மீதி வரக்கூடிய ஒரு 30 கொஸ்டின் நான் கரெக்ட் பண்ண பாக்குறேன், அதாவது மொத்தமா கேட்கறதே 40 கொஸ்டின் தான் உங்களுக்கு. அதுல வந்து 50 மார்க். அதுல ஏன்னா ஒரு 10 கொஸ்டின் 2 மார்க் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால. அப்ப மீதி 30 நான் சரி பண்ண பாக்கலாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இப்ப ஜென்ரல்னா நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த வேர்டு எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் கிடையாது. ஆஃபீஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்க இல்லையா, அப்போ ப்ராக்டிக்கலா நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்பாங்க. இப்ப லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபுல்லா ஜெனரல் கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. அப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல ஓகே நாங்க ஜெனரலா கேட்டிருந்தாலும் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த பேட்சஸ்னா புக்ஸ் தான் எல்லாமே, ஜெனரலா பெருசா இல்லை. அப்படி ஏதாவது ஒரு பேட்ச்ல ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லா பேட்ச்லயும் கூட ஜெனரல் கொஸ்டின்ஸ் வரலாம். அப்ப அந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு அந்த ப்ராக்டிகல்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். தியரிட்டிக்கலா நீங்க படிக்கிற விஷயங்கள் பொதுவா எல்லாமே வந்துடும். புக் பேக்ல இருக்கிறது, புக்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அப்ப அந்த 2 மார்க் அது எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதே நான் ஒரு 20 எடுத்தா பாஸ், ஒரு 30 படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என்னென்ன இருக்கோ ஓரளவாவது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தியரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படிங்கிறது 1 hour உங்களுக்கு எக்ஸாம். அடுத்து வந்து மேக்சிமம் மார்க் நம்ம மேலே பார்ப்போம் 50. பாஸுக்கு நீங்க 20 எடுத்தா பாஸ். இப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது 10 கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், மொத்தம் 10 மார்க். அதே போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுவும் அதே மாதிரிதான். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் சொல்லணும் இல்லையா. இப்போ ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டு 2 மாதிரியா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் உள்ள கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 சரி, 2 சரி, 1 2 சரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுல எது சரி அப்படிங்கறத ஆன்சர் பண்ணீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தமா 20 மார்க். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பும் பார்க்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங். இதுக்கும் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படியே ஆர்டரா வரும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 10 மார்க். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அதே கான்செப்ட். மொத்தமா 50 மார்க்.
அப்ப 20 எடுத்தோம்னா பாஸ். இது ஓகேங்களா? மார்க் சிஸ்டம் இது இவ்வளவுதான். இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிகல்ஸ்ங்க. இப்ப பிராக்டிகல்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. யாருக்கு என்ன கேட்கறாங்கன்னு தெரியாது. மொத்தமா நமக்கு வந்து 38 கொஸ்டின் இருக்கு. அதாவது தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 40, 45 டு 50 வந்துடும். 50 வரும், 60 கூட வரும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்குள்ளயும் நமக்கு சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம், இது வரைக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மொத்தமா 3 கொஸ்டின் இருக்கு. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 to 60 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக் எல்லாமே இருக்கு, எல்லாமே சேர்த்து சொல்றேன். அப்போ அந்த மாதிரி போக போக ஒரு சில கொஸ்டின்ஸ் டபுளா இல்ல வந்து 3-4 தான் இருக்கும். அதனால நம்ம அப்ப என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா நம்ம வந்து அப்படியே டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா 38 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இந்த டாபிக். இப்ப 38 கொஸ்டினையும் தாண்டி நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குல்ல. எம்எஸ் ஆபீஸ்ல பவர் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எம்எஸ் ஆபீஸ்ல பவர் பாயிண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆபீஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா இப்போ ஓப்பன் ஆபீஸ்க்கு ஒரு 4 கொஸ்டின் ஆட் பண்ணிக்கோங்க. இதே கொஸ்டின் அங்க ஓப்பன் ஆபீஸ்ல எப்படி நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்ப எம்எஸ் ஆபீஸ்ல எத்தனை கொஸ்டின் இருக்கோ பிளஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல வந்து வேர்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஒரு கொஸ்டின் எவ்வளவு இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி போயிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் ஆபீஸ்லயும் பார்க்கணும். இது ஒண்ணு ஆச்சுங்களா? சரி, அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான மார்க் சிஸ்டம் என்ன? இப்போ இங்கேயும் வந்து 1 hour தான் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இதுக்கும் வந்து 50 மார்க், நம்ம 20 எடுத்தோம்னா பாஸ். கொஸ்டின் எப்படி நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, 50% கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேயும் அதே மாதிரிதான் எம்எஸ் ஆபீஸ் ஓப்பன் ஆபீஸ் பேக்கேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து 1 கேட்பாங்க. இப்போ அந்த 1க்கு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு 50 மார்க், அப்ப டோட்டல் மார்க் 50. இப்ப இது என்ன அப்படின்னா இ ஆபீஸ் ஃபைல் சப்மிஷன் வித் தி அவுட்புட் ஆஃப் எபோ ஸ்டேட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ மேல சொல்லி இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து கேட்கிற கொஸ்டினுக்கான அவுட்புட்டை நீங்க இ ஆபீஸ்ல அப்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு 50% மார்க் இப்படிதான் நம்ம வச்சுக்கணும். 100 மார்க்கே கிடையாது இல்லையா, டோட்டலா 100 இருந்தாதான் நம்ம 50 எடுத்துக்கணும். அப்போ வந்து இது ரெண்டும் பண்றது மூலமா உங்களுக்கு 50 மார்க். பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க மேல இருக்கிறத பாத்துட்டீங்கன்னா இது இ ஆபீஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதுல நீங்க அவுட் ஆஃப் 50 எடுத்துடலாம். இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்ப வந்து நம்ம தியரிட்டிக்ல கரெக்டா பார்ப்போம், பிராக்டிக்கலா படிச்சோம்னா நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து எழுதுற விஷயமும் கிடையாது, ரெக்கார்ட் நோட்டும் கிடையாது. இப்ப எழுதுற விஷயமா இருந்தா கூட நம்ம மறந்து போகலாம், என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படின்னா. ஆனா பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் சரியா அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம சொல்ல நம்ம லிசன் பண்ணிப்போம். இல்ல ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுக்கும்போது ரிப்பீட் பண்ண பார்த்தோம்னா எதை எடுத்து அவுட்புட்டா கொடுக்குறீங்க அந்த இமேஜை மட்டும் சரியா ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு எடுத்து அந்த இமேஜை கொடுத்துடலாம். அப்ப அதனால அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இது சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதான் நமக்கு எதுவும் தேவையில்லை. நான் அதெல்லாம் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு நிமிஷம். ஓகே, தேவையில்லை. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்வேட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கீபோர்ட் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கீபோர்ட் தான், இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ற அதே கீபோர்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏற்கனவே வந்து டைப் ரைட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, டைரக்டா வந்து சிஸ்டம்ல உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் கடைசியா. இப்போ இந்த மாதிரி இருக்குங்க, ஃபிங்கரிங்ல இருந்தே இருக்கு. புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 கீபோர்ட் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இதுல மெயினா வந்து அவங்க ரெஃபர் பண்றது தமிழ் 99. ஏன்னா அடுத்த எக்ஸாம்ல இருந்து நீங்க தமிழ் 99 தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாங்க. அப்ப அந்த வகையில அவங்களும் இந்த எக்ஸாம்ல இருந்து பண்ணணும்னு கொடுத்துதான் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி வாங்கியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த கீபோர்ட் ஃபார்மேட் தான் தமிழ் 99. பாத்துக்கோங்க, புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் 99 ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இப்ப ஏற்கனவே தெரியும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஓல்டர் பண்ணி நீங்க பாஸ் பண்ணிட்டு போறதுக்கான அந்த வேலைகளை நம்ம பார்க்கணும். இதுதாங்க டைரக்டா. இப்ப இதுக்குமே வந்து ஃபிங்கரிங்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபிங்கரிங் என்ன பண்ணணும் அப்படிங்கறது, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடாவே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நான் வீடியோ கொடுப்பேன் இனிமே வந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல. சரி, ஓகேங்க. சிலபஸ் அதே போல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து வந்து நமக்கு இந்த சிலபஸ் ரிலேட்டடா இந்த தமிழ் 99 ரிலேட்டடாவே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்ததுங்க. அப்ப அது என்னன்னு பார்த்தோம்னா, சரி ஓகேங்க. இப்ப இங்க பாருங்க,
இது நேத்து வந்தது. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டணும்ல. இப்ப எதுவுமே தெரியாம நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கடைசியில என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? சரி, ஓகே, இங்க பாருங்களேன். மத்ததெல்லாம் விடுங்க, இங்க பாருங்க. 2027 முதல் புதியதாக கணினி வழியில் தமிழ் தட்டச்சு பயிற்சியை தமிழ் 99 என்ற விசைப்பலகை மூலம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மேல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சிஓஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோ இல்ல மற்ற சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோ இன்ஸ்டிடியூஷன் மூலமா தான் போகணுங்கிறதுக்கான ஒரு அரசாணையை கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து 10th பிரைவேட்டுங்கிற மெத்தட் ஒண்ணு இருக்கு, 12th இருக்கு, காலேஜுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒண்ணு இருக்கு. அப்படி எல்லாத்துலயுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதுல வந்து டிஸ்டன்ஸ் இல்லாம அதை கேன்சல் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷன் மூலமா தான் போகணுங்கிற கட்டாயம் யாரையும் படுத்த மாட்டாங்க. சும்மா அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க வந்து தமிழ் 99 பார்க்கணும். புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க இந்த டைம் வந்து ஏற்கனவே ஓல்டெல்லாம் முடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத கம்பல்சரி பாஸ் பண்றதுக்கான விஷயங்கள் என்னமோ அதை பார்க்கணும். சரி, ஓகேங்க. சிலபஸ் அதே போல அந்த அப்டேட் இதெல்லாமே வந்து பார்த்தாச்சு இல்லையா? மார்க் சிஸ்டம் கூட பார்த்தாச்சு என்ன எது அப்படின்றது எல்லாமே. அடுத்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சோம்னா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் மெட்டீரியல், எந்த பப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்றது இல்லை, ஆனா ரெடி பண்ண விஷயங்கள் தான். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கலுக்கான ப்ரொசீஜருங்க. இது பிராக்டிக்கல் ப்ரொசீஜர்னா நீங்க எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா புதுசா வரக்கூடிய ஒரு அன்னோன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எப்படி நீங்க ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ இதை வச்சுதான் நான் கிளாஸுமே கூட எடுப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் எப்படி வந்து சிஸ்டம்ல அப்ளை ஆகுது, ஃபைனலா எப்படி ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து சைட் பை சைட் சொல்லிக்கிட்டே வந்துருவோம். இது வந்து ப்ரொசீஜர். இதுல உங்களுக்கு இ ஆபீஸும் வந்துடும், காட்டியதுங்க எல்லாமே. ஓகே, பாருங்க, இ ஆபீஸ் வந்து வந்துடும். மேல இருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி இ ஆபீஸ் கொடுத்துருவோம். இ ஆபீஸை தாண்டி உங்களுக்கு ஓப்பன் ஆபீஸும் கொடுத்துருவோம். ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர்னு இருக்கா, வேர்டுங்கிறது ரைட்டர்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஓப்பன் ஆபீஸ்க்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். இதை லாஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தோம் இல்லையா, இந்த 38 கொஸ்டின் அது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆபீஸ் டாபிக்ஸ், அதுல வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர், இது எல்லாமே. அப்ப உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. நீங்க இதை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த மெட்டீரியலும் அடிஷனலா தேவைப்படாது. இதே போதுமானது. அடுத்து வந்து தியரிங்க. தியரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் கான்செப்ட்ல கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு ஆஃப்டர் ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ இங்க கொடுத்துருக்கக்கூடியதை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். அடிஷனல் மெட்டீரியல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் நான் முன்னே சொன்னேன், அதெல்லாம் அட்டன் பண்ணணும்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லும் போதே சொல்லிடுவேன் எது எதுல இருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா மேக்சிமம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் இந்த மாதிரி தியரி படிக்கக்கூடிய பார்ட்ல எல்லாமே. அப்ப எதை எப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கணுங்கிறத நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னோம் அப்படின்னா அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னாலே போதும் தான். ஸ்டேட்மெண்ட் டைப்புக்கு இதெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது தான் ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியும். நம்மளால எல்லாம் ஒரே டைம்ல சொல்ல முடியாது இல்லையா? அதனால பாத்துக்கலாம். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு எம்எஸ் ஆபீஸ்ல இருந்து ஓப்பன் ஆபீஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமான நோட்ஸும் வந்து நீட்டா இருக்கு. சரி, ஓகே. இப்படி தியரி வந்து கவர் ஆகிருக்கு. அடுத்து வந்து 1 மார்க்கு வந்து மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு பழைய சிலபஸ் நடந்த போதெல்லாம் பார்த்தோம்னா 40 1 மார்க் கேட்பாங்க. அதுல வந்து 35 மார்க் எடுத்தோம்னா பாஸ்ல கான்செப்ட் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்ப இருந்தே அந்த 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 1 மார்க்ஸ் சொல்லிடுறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கான அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்னு இருக்கும்ல, அது எல்லாமே எடுத்து இங்க கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கானது தனித்தனியா. அந்த யூனிட் 1 மார்க் முடிஞ்சது அப்படின்னா இப்ப நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நடந்த 1 மார்க்ஸ் எல்லாம் இருக்குங்களா, எக்ஸாமுடைய 1 மார்க்ஸ், அது எல்லாமே தனியா கொடுத்துருப்பேன். நமக்கு அந்த 4 டைப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் மட்டும் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் டைப்லாம் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வைப்பேன். அதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினுக்கான 1 மார்க்ஸ் எல்லாம் டெஸ்டா கொடுக்கும். இங்க வந்து நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேக்ஸ் பேர்ஸ், அதே போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பேன். எல்லாமே பார்ட்டா தனித்தனியா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தனியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். இப்ப இங்க இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1250 1 மார்க்ஸ் எபோ இருக்கு. அஷுரா 1250 இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணி வைக்க மாட்டேன். அதெல்லாம் டெஸ்ட் வைக்கும்போது கொஸ்டின் பேப்பராகவும் இல்லைன்னா தனியா வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணியும் நான் கொடுத்துருவேன். கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதை நம்ம படிச்சு. ஓகே, ஸோ இதை தாண்டி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கணும் தானே. ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ண போதாதுல்ல.
அப்ப அதுக்காக வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான அந்த கொஸ்டினுமே வந்து எம்டியா மேல வந்து ஆன்சரோட படிச்சிருப்போம். அந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து கீழே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு எம்டி ஃபார்மேட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா போது எல்லா யூனிட்டுக்குமே கொடுத்துருப்போங்க. அந்த 7 யூனிட்டுக்கும் இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ்க்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து போதுங்க. இது வந்து மெட்டீரியல். இதுல வந்து ஒரு மாடலுக்காக வந்து இந்த இ ஆஃபீஸ் டாபிக்ல மட்டும் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது என்ன இதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போதைக்கு நமக்கு எது தேவையில்லை. சரியா? இவ்வளவுதாங்க விஷயங்கள். மெட்டீரியலை பத்தி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம்ல. கிளாஸை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸுங்க. நான் 3 மந்த்ஸ் கொண்டு போறேன். இப்போ வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர் வந்து உங்களுக்கு ஒரு 25 வரைக்கும் கொண்டு போவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே முடிக்கலாங்க. எனக்கு முடிக்கிறது கான்செப்டே கிடையாது. ஒரே மாசத்துல கூட முடிக்க முடியும் என்னால. அப்போ நான் ஒரே மாசத்துல போட்டு புரிஞ்சும் புரியாமலே கொண்டு போறது என்னோட கான்செப்ட் கிடையாது. நான் 3 மாசம் கிளாஸ் எடுப்பேன். ஸ்லோவா தான் கிளாஸ் போகும். அந்த ஸ்லோவா அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் சொல்லுவேன். மேக்சிமம் ஒரு 1/2 மணி நேரம். ஏதாவது ஒரு கிளாஸ் ஒரு 3/4 மணி நேரம் போகும். இப்படிதான் இருக்கும் கிளாஸ். இப்போ அந்த மாதிரி போகும்போது மத்த நேரம் இருக்குல்ல, நீங்க கிளாஸுக்குன்னு சொல்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க இல்லையா? அந்த 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் கிளாஸ் போச்சுன்னா, நான் நடத்தின கிளாஸ் அன்னைக்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேல இன்னொரு டைப் ரைட்டிங் பண்றதுக்குன்னு ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அந்த டைம்லயே அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துல 2 விஷயத்த நீங்க முடிச்சிடற மாதிரி ஆயிடும். இது பிளான் தான். அது உங்களுக்கு டைம் எப்படி இருக்குமான்னு தெரியல. பட் நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஒரே டைம்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் டைப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ நேரம் உங்களுக்கு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல மொத்த கிளாஸ் படிக்கிறது, டைப் ரைட்டிங் இது எல்லாமே முடிச்சிருக்கு. இது லாங் டைம் இருக்கு. ஒரு நாள் தவறாலும் இன்னொரு நாள் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து நமக்கு நம்மளுடைய கிளாஸ் டைம் பாத்தீங்க அப்படின்னா 9 மணிங்க. 9 மணிக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெகுலரா இருக்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் நமக்கு வந்து இந்த 15ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் போட்டுக்கணும். என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கும். நான் அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறேன் வெளி ஸ்டூடெண்ட்டுக்குமே கூட. அப்போ எனக்கு நைட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த 15 நாள் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சுக்குவோம். இப்போ இன்னொரு விஷயம், நான் வந்து நடத்தக்கூடிய பார்த்து பிராக்டிக்கல்ல எந்த விஷயமும் விட மாட்டேன். எல்லாமே நடத்திடுவேன். A to Z நடத்தி கொடுத்துருவேன். தியரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபுல்லாவே தியரியா இருக்குங்க. ஃபுல் தியரி யூனிட்ஸ் எது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட், அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட், அதுக்கப்புறமா வந்து இந்த இன்டர்நெட் டாபிக். இது எல்லாமே ஃபுல்லா தியரி. சும்மா ஒரு டைம் படிச்சிருந்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்ப இது எல்லாமே எந்தெந்த டாபிக்கை எப்படி படிக்கணும், இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கவர் ஆகும்ன்ற விஷயத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்கும். அதனால வந்து இதை மட்டும் இப்படி பண்ணிடுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே A to Z உங்களுக்கு நான் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். மேல இருக்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா நான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்படி இருக்கும் நான் இந்த விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன். இப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குல்ல, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1600 ரூபாய் நம்ம பே பண்ணணும் அப்ளிகேஷனுக்கு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நீங்களே அப்ளிகேஷன் போற மாதிரினா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இல்ல எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் ஃபீஸ் அடிஷனலா 100 வாங்க. இப்ப நம்ம வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸாமே பண்ண போறேன். டைப் ரைட்டிங்கோ சிஓஓ இல்ல மற்ற எக்ஸாமா இருந்தாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். ஏற்கனவே நான் இன்ஸ்டிடியூஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா மட்டும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சப்ஜெக்டுக்கான பேமெண்ட் பண்றது 10ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அப்ப நீங்க 10ஆம் தேதிக்கு மேல கூட அப்ளிகேஷன் போகலாம். ஆனா வந்து கடைசி நாள் வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்க, இவ்வளவு விஷயங்களை கிளாஸ் பண்றோம். இப்போ என்னால கிளாஸ் வர முடியல. அதுக்கான கிளாஸ் எப்படி பார்க்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுக்குறேன். நமக்குன்னு சொல்லி தனியா வெப்சைட் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்றது அர்த்தமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டைப் ரைட்டிங்க்கு நமக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்குங்க. இது நம்மளோட வெப்சைட் தான். இதுல நீங்க வந்து ஃபிங்கரிங்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஃபிங்கரிங் இல்லை, நான் ஏற்கனவே முடிச்சுட்டா ரொம்ப நாள் டச்சில் ஃபிங்கரிங் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுப்பேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ செஷன் 1 அதுல வந்து எக்ஸசைஸ் 1. இப்ப இது ஓல்டு டைப் ரைட்டிங்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன். தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி,
அந்த தமிழுக்கு ஓல்டு டைப் ரைட்டிங் ஃபார்மேட் யாழா காப்பா யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க தமிழ் 99ல தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. நான் இன்னும் அப்டேட் பண்ணல, அதெல்லாம் அப்டேட்டிங் ப்ராசஸ் இனிமேல் தான் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து டைப் பண்ணிட்டோமா ஏதாவது ஒரு சம்திங், அப்ப அங்க இருக்கிற ASDF பண்றேன் ஸ்பேஸ் கோலன் LKJ. இப்ப டைப் பண்றது மட்டும் கான்செப்ட் இல்லை. இப்ப பாருங்க நான் தப்பாவே டைப் பண்றேன். இப்ப எது தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க வந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழேயே உங்களுக்கு காட்டிடும் டோட்டல் மிஸ்டேக் என்ன, அதுல என்ன மிஸ்டேக் அப்படிங்கறது காட்டிடும். அப்ப ASDF பதிலா SADF அடிச்சிருக்கேன். இப்ப இது ஃபிங்கரிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பீட்லயும் அதே கான்செப்ட் தான். இது இங்கிலீஷ் ஃபிங்கரிங், அதே போல இங்கிலீஷ் ஸ்பீடு. ஜூனியரா இருந்தா ஸ்பீடுன்னு கொடுத்துருப்பேன், சீனியரா இருந்தா சீனியர் ஸ்பீடுன்னு கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க இங்கேயும் டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லா டைப் பண்ணி சப்மிட் பண்ணனால கரெக்டா இருக்கும். பாருங்க மேல வந்து ஹைலைட் ஆகிக்கிட்டே வரும். ஆனா மெயின் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைலைட் ஆகிற விஷயம்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து பாத்துக்கணும். இங்க நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம பண்றது. மெயின் எக்ஸாம்ல இந்த கான்செப்ட் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்போ நம்ம வந்து இப்ப பிகினிங் அப்படிங்கறதுனால டைமிங் வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் 30 மினிட்ஸ்ல இருந்து நான் கொடுத்துருக்கேன். இப்படியே போக போக வந்து 15 மினிட்ஸா குறையும். அதுக்கப்புறம் நான் மெயினா உங்களுக்கு இங்கேயே வந்து டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவேன் லாஸ்ட் டைம்ல. அப்ப ஒவ்வொரு ஸ்பீடும் 10 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் பண்ணுவேன். நானே இப்ப அட்மினோட இதெல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்படிங்கிற போது நான் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த ஷோ ஆகும். சரிங்க, இப்ப நீங்க பண்ணிட்டீங்க, இப்ப சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அது வரும். இங்க பாருங்க எவ்வளவு வேகத்துல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. 10 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் விட்டு டைப் பண்ணாம, அதனால அப்படிதான் டவுட் ஆகிப்போம். நீங்க மிஸ் பண்ண வேர்ட்ஸ் இதெல்லாம் கீழே வந்துடும். எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல காட்டிடும். சரியா? அப்ப இந்த மாதிரி அக்யூரேசி நீங்க இங்கேயே பாத்துக்கலாம். இது வந்து தமிழுக்கும் சரிங்க, இங்கிலீஷ்க்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழுக்கு வந்து தமிழ் ஃபிங்கரிங், நீங்க இதை மட்டும் கிளிக் பண்ணவே கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங் பொறுத்த வரைக்கும் எதை செலக்ட் பண்ணுங்க டைரக்டா வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து காப்பா. இப்ப நான் ஏற்கனவே வந்து தமிழ் ஃபாண்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு இப்படி வருது டைப் பண்ணும்போது. அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, யூஸ் பண்றது, அதை பத்தி எல்லாமே உங்களுக்கு வீடியோவா நான் வேணா கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கூட போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்க இங்கேயும் ஃபிங்கரிங் பண்ணிக்கலாங்க. இப்ப ஸ்பீடும் இருக்கு, அது எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்க இங்க பண்றதோட மட்டும் இல்லாம நீங்க பண்ற அத்தனை விஷயமும் என்னோட அந்த அட்மின் சைட்ல இருந்து பாத்துக்க முடியும். உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். யார் என்ன பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்களா டெய்லி இல்லையா அப்படிங்கறத. அப்போ நான் இந்த இடத்துல வந்து பாத்துக்கணும். எனக்குன்னு தனியா இருக்குங்க ஐடி பாஸ்வேர்ட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற விஷயங்கள் தான். இப்போ இன்னைக்கு பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்பீடை வந்து டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருக்கீங்க, என்ன மிஸ்டேக் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்க முடியனால யார் பண்றீங்க யார் பண்றதோ அது எல்லாமே என்னால ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டே வரும். சரியா? இது தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரிங்க, எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து அப்டேட் ஆகும். நான் எடுத்து பிரிச்சு பார்த்துக்கணும். இப்போ இதான் அட்மிட் சைடு. சரி, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் கிளாஸஸும் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ரெகுலரா லைவ் கிளாஸ் நடக்குது. இப்பவே நடக்கிற கிளாஸ் கூட பாத்தீங்கன்னா எடுத்து அப்படின்னா யூடியூப்ல கொடுப்பேன். ஆனா நமக்கு லைவா நடக்கிற கிளாஸஸ் எடுத்து தனியா நமக்கு வெப்சைட்ல கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கும்போது உங்களோட பேட்ச் எதுவும் நான் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் ஃபுல்லா அப்படியே வந்துடும் நீட்டா. என்னென்ன கிளாஸ் நடக்குது, என்னென்ன கிளாஸ்ல என்னென்ன டாபிக் அப்படிங்கறது எல்லாத்தையும் போடும். இதை என்னோட சைடுங்கிறதுனால டெலிட் இந்த மாதிரிலாம் காட்டு, உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே காட்டாது. டைரக்டா வீடியோ மட்டும் பிளே ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க இப்படி பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிளே ஆகும். ஸ்டாப் பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. தேவையில்ல அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிஸ்டம்ல பாத்துக்கலாம், மொபைல்ல பாத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்படி இந்த மாதிரி நம்ம சைடு எல்லாம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோங்க. ஓகே, இது ஓவர். ஓகேங்க, அடுத்து வந்து நான் கோர்ஸ் ஃபீஸ் டீடைல்ஸ் இதை மட்டும் சொல்லிடுறேன். கோர்ஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2000 வருங்க. கோர்ஸ் டியூரேஷன் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். பிளஸ் வந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து நாங்கள் எஸ்டேட் பண்ணவே நீங்க தேவையில்லை. அடுத்து வந்து உங்களுக்கு ஒருவேளை நம்ம முன்னாடியே வந்து சிலபஸ் முடிச்சாலும், ஒரு வேலை எல்லாம் இல்லை, நம்ம ஒரு 10 hours ஒரு 5 days முன்னாடி நம்ம அந்த மாதிரி கிளாஸ் முடிச்சாலுமே எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும். டெஸ்ட்ங்கிற போது உங்களுக்கு PDF டெஸ்ட் யூனிட்டுக்கு வந்து தனித்தனியா கொடுப்பேன்.
அடுத்து வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுப்பேன். இது ரெண்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடியே நம்ம யூனிட்கான அந்த கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே எழுதிட்டு இருக்கோம். அது வேற, அதை நம்ம யூனிட் போக போக போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்சு நான் ஃபைனலா உங்களுக்கு டைம் டேபிள் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி டெஸ்ட்ஸும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பேன். சரிங்களா? ஓகேங்க, இவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் அதை நான் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். PDF மறந்துட்டேன், ஏன்னா நான் குரூப்ல கொடுக்குறேன். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட படிச்ச இந்த ஜூன் 2025 அந்த அதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பெருசா ஃபீட்பேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வியூ பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அப்ப முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிற அந்த ஃபீட்பேக்கை பார்க்கும்போது தான் உங்களுக்கும் ஒரு விஷயம் தோணும், ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக அந்த அந்த ஒரு பேட்ச் நான் மட்டும் தான் எடுத்து வச்சேன். அடுத்த பேட்ச்க்கு வெயிட்டிங். அதோட அந்த ஃபீட்பேக்கை உங்களுக்கு நான் PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்ல நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் பாருங்க, எல்லாருமே அந்த PDFல இருக்கிற அத்தனை பேருமே நம்ம கிட்ட படிச்சு போனவங்க எல்லாருமே பாஸ் பண்ணாங்க, சிங்கிள் அட்டெம்ப்ட் தான். சரி, அடுத்து பார்த்தோம்னா நான் பேமெண்ட்ஸ் டீட்டெயில் சொல்லிடுறேங்க. இப்ப என்னோட மொபைல் நம்பர் தான் வந்து ஜிபே நம்பர். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை, எங்கிட்ட பேசிட்டு தான் நீங்க பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய பேரு, அதே போல வந்து இது அது மட்டும் கொடுத்தா போதும், நான் ஆட் பண்ணிப்பேன். COA என்ன கோர்ஸ்ன்றத சொல்லிட்டு நம்பர் வந்து 7200427175. ஜிபே இருக்கு, பேடிஎம் இருக்கு. உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும் முன்னாடியே நீங்க மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வந்து உங்களுக்கு கிளாஸ்ல வரக்கூடிய டவுட் இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது வர டவுட் மேக்ஸிமம் கிளாஸ் டைம்ல கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நான் எல்லா டைமும் சிஸ்டம் கையில் வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அதே போல ஜென்ரலா படிக்கும்போது ஒரு டவுட் ஏதாவது இருக்குன்னா எனக்கு மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ போட்டீங்க அப்படின்னா நான் பார்க்கும்போது உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். சரி, ஓகேங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் PDF மட்டும் அட்டாச் பண்ணி வரேன். அதை மட்டும் நீங்க அப்புறம் பாருங்க. இப்ப இது வரைக்கும் அவ்வளவுதாங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பேசிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லுறேன், மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தோம்னா அடிஷனலா 500 வரும். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 2000 வரும். வேணும் கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இருக்கிற மெட்டீரியலை வச்சு பண்ண கவர் ஆகுது அப்படிங்கிற போது, இல்ல அப்படின்னா அடிஷனலா ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, விஜயகாந்த் சார் சொல்லுங்க, ஒரு நிமிஷம். இந்த ரிசல்ட் வந்து இப்ப நமக்கு ஏற்கனவே வந்து மால் பிராக்டிஸ் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சா வரும். நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்க, கிளாஸ் டைமும் சொல்லிடுறேன். கிளாஸ் டைமை பொறுத்த வரைக்கும் நைட்டு 9 மணிங்க, 9 to 10 PM. மேக்சிமம் கிளாஸ் ஹவர்ஸ் வந்து 45 minutes இருக்கும், அதுக்கு மேல போகாது. உங்களுக்கு ஏதாவது பொதுவான டவுட் இருந்தா கேட்டுக்கலாங்க. இதை தவிர்த்து நான் வேற ஏதாவது விட்டுருக்கேன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கேளுங்க. அவ்வளவுதானுங்களா? சொல்லுங்க. அதான் டைம், அதான் நீங்க வந்து பண்ண முடியல அப்படின்னா கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்துரும். அதை பத்தி தான் உங்களால பேசிட்டு இருக்கோம். லேட்டா வந்தீங்களா? ஒரு நிமிஷம். கண்டிப்பா ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து நான் ரெகுலரா நடத்துற கிளாஸ்க்கானது என்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு அங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்குன்னு தனியா ID பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்க அதை போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஆபீஸ் பத்தி எல்லாம் டீச் பண்ண முடியாது இல்லையா. இப்ப ஆபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேப்பர்லெஸ் ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுங்கிறத நம்ம கிளாஸ் தான் பார்க்கணும். எந்த PDFமே கொடுக்க மாட்டோம். கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணா சிலபஸ் PDF அனுப்புறேன், அதை பாருங்க. ஆஃப்டர் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்குற விஷயம் PDF கிடைக்கும். வேற எந்த மெட்டீரியலுமே PDF வராது. மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க மொத்தமா வாங்கிக்கிறது தான் நல்லது. மோகன் பிரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட் வந்து கிடையாதுங்க. இப்ப கம்மிங் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் நோட்டே கிடையாது. அதனால வந்து படிக்கிற வேலை மட்டும்தான். நமக்கு வந்து மெயின் எக்ஸாம்ல கூட போய் எழுதுற வேலையே கிடையாது. எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு. போறோம், டிக் பண்றோம், சப்மிட் பண்றோம், வந்துட்டே இருக்கும். டைப் பண்றோம். டைப் ரைட்டிங் 2 பேப்பர் இருக்கும். மொத்தமா நமக்கு 4 பேப்பர். ஒண்ணு வந்து தியரி 50 மார்க் எழுத போறோம்.
இன்னொன்னு வந்து டைப் ரைட்டிங் தமிழ், இன்னொன்னு டைப் ரைட்டிங் இங்கிலீஷ், இன்னொன்னு ப்ராக்டிக்கல். மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு குரூப்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா அதை வந்து வியூ பண்ணி பாருங்க. வேறங்க? சரி, ஓகேங்க. டவுட்ஸ் இல்லைன்னா ரிலீவ் ஆயிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க கேட்க முடியாத டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தனியாக சாட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஆல்.